ஒரு பக்கம் ரிட்டையர்மெண்ட் நெருங்குது, இன்னொரு பக்கம் இன்ஜுரி விடாம துரத்துது. எப்படியாவது FIFA வேர்ல்ட் கப் மேட்ச்ல கடைசியா பிரேசில் ஜெர்சியை போட்டு தான் நாட்டுக்காக விளையாடியே ஆகணும்னு துடிக்கிறவரோட டெடிகேஷன் பத்தி உங்களுக்கு தெரியுமா? அவர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் உங்க கையை பாருங்க. இந்த பொண்ணான கை இன்னும் நம்ம பேஜை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கு, தயவு செய்து பண்ணிடுங்க. பிரேசில் நாட்டுல மலைப்பகுதியில கரண்ட் கூட இல்லாத ஊர்ல பிறக்கிறாரு நேமர் ஜூனியர். அவரை எப்படியாவது பெரிய ஃபுட்பால் பிளேயரா உருவாக்கணும்னு அவங்க அப்பா 4 வயசுல இருந்தே ட்ரைனிங் கொடுக்குறாரு. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஃபேமிலியோட கார்ல வெளியில போறாங்க. திடீர்னு ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடக்குது. நேமருக்கு 11 ஸ்டிச்சஸும் அவங்க அப்பாவுக்கு பேக் போன் இன்ஜுரி ஆகுது. மொத்த ஃபேமிலியும் உடைஞ்சு போறாங்க. தான் அப்பாவோட மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்காக சொந்த வீட்டை வித்துட்டு பாட்டி ஊருக்கு போறாங்க. இங்க இருந்து தான் தலைவனோட ஃபுட்பால் கேரியரே ஸ்டார்ட் ஆகுது. ஆமாங்க, தலைவன் 11 வயசுல சாண்டோஸ் FC டீம்ல ஜாயின் பண்றாரு. அந்த நேரம் டீம் ஜெயிக்கிறதுக்கு நேமர் காரணமா இருந்ததால கமிட்டி புது அப்பார்ட்மெண்ட்டே கிஃப்டா கொடுத்திருக்காங்க. என்னதான் நேமருக்கு ரியல் மேட்ரிட்ல விளையாட வாய்ப்பு கிடைச்சாலும் அங்க ஆல்ரெடி ரொனால்டோ, டேவிட் பெக்கம் மாதிரி பெரிய பிளேயர்ஸ் இருந்ததால அவங்களோட நிழல்ல நம்ம வளர்ந்துடக்கூடாதுன்னு அந்த ஆஃபர்ஸையும் ரிஜெக்ட் பண்ணிட்டு எனக்கு என்ன தனி ஐடென்டிட்டியை கிரியேட் பண்றாரு. நேமர் ஜூனியர் எடுத்த ஒரு ஸ்டெப்பும் சக்சஸா மாறுது. இதுக்கப்புறம் நேமர் ஜூனியரோட புகழ் உலகம் முழுவதும் பரவ ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்பவும் ஏசியன் பிளேயர் காஃப் இன்ஜுரி FIFA வேர்ல்ட் கப் மேட்ச்ல கலந்துக்க முடியலனாலும் கண்டிப்பா நம்ம தலைவன் கம்பேக் கொடுப்பாருன்னு நம்புவோம்.